Hello viewers, welcome to Dharni Krishan's Easy Diet. இப்போ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வந்துடுச்சு. எதுவாக இருந்தாலும் உடனே சுட வச்சு சாப்பிடலாம், சூடாக இருந்தால் நல்லா இருக்குது. அதனால் எல்லார் வீட்லேயுமே மைக்ரோவேவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மைக்ரோவேவுங்கிறது எங்கே முதல்ல பண்ணாங்க? ஜப்பான்கிற கண்ட்ரியில் பண்ணாங்க. இப்போ அவங்க ஊரில் அதை யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மற்றவங்க ஆர்கியூ பண்ணுறது என்னென்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கறி அடுப்பில் சமைச்சாங்க. அதுலேருந்து நம்ம கேஸுக்கு மாறுறது, கேஸ் நல்லதில்லை, கறி அடுப்பு தான் நல்லதுன்னு சொன்னாங்க. கேஸ்லேருந்து இண்டக்ஷன் ஹீட்டர் மாறினோம். அப்போ சொன்னாங்க அது அந்த அளவு நல்லதில்லை. இப்போது ரெகுலர் அவன் யூஸ் பண்ணோம், அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ மைக்ரோவேவ்னு வரைச்சே மாத்திரம் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். இப்போ மைக்ரோவேவ்னு பார்த்திங்கன்னா இதே நம்ம கேஸ் மாதிரியோ இண்டக்ஷன் ஹீட்டர் மாதிரியோ இல்லை கறி அடுப்பு மாதிரியோ இல்லை கன்வென்ஷனல் அவனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த ஃபுட்டில் வச்சு வேக வைக்குது. அதனால் குயிக் குக்கிங், சீக்கிரம் குக் பண்ணிடுது, சீக்கிரம் சுட வச்சிடுது. இப்போது ட்ரெடிஷன் ஆயுர்வேதிக் மெடிசன் பிரகாரம் பார்த்திங்கன்னா எது சீக்கிரம் வேக வைக்குதோ இது நல்லதில்லை அப்படின்னு கொண்டுட்டான். அதனால அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவு நல்லது கிடையாது. இதை எப்போது ஒருக்க யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது ரொம்ப குளிரான இடம், இப்போ டெல்லி இல்லை லே லடாக் இல்லை வெளிநாடு, ரொம்ப ஐஸ் இருக்கிற இடம், அப்போது எப்பாவது சுட வச்சு சாப்பிட்றீங்க. இப்போ எப்பாவது நீங்கள் சுட வச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இதே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நெய் உருக்க கூட நாங்கள் மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது த்ரூ இயர்ஸ் என்ன ஆகும் தெரியாது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஆர்கியூ பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க எந்த நியூ டெக்னாலஜி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக இது நல்லதில்லை, அதனால ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மைக்ரோவேவில் நீங்கள் ஒரு கேக் பேக் பண்ணால் அது கலர் கூட மாறாது, அது லைட் ப்ரௌன் கலர் இல்லை லைட் ஒயிட் கலரே இருக்கும். இதே கன்வென்ஷனல் அவனில் நீங்கள் பேக் பண்ணால் அந்த கேக் நைஸ் ப்ரௌன் கலர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. இது இன்னும் ரைட்டாக ராங்கா அப்படின்னு சயின்ஸ் ஆன்சர் கொடுக்கல. பட் சிம்பிளாக நம்ம சொல்லலாம், எந்த நாட்டில் இதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களே அதை யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஏன் இதுக்கு ஒரு அடிமையாகணும்? நம்ம கேஸ்லேயே சுட வச்சுக்கலாமே, மைக்ரோவேவில் தான் சுட வைக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? அதே டைமில் தானே சுட வைக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மைக்ரோவேவில் நம்ம கிளாஸு இல்லை அதில் வைக்கிற ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணலாம். பட் பிளாஸ்டிக்கில் ஹை ஹீட்டு கொடுத்தா பிளாஸ்டிக் நம்ம உணவில் போகிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா உங்கள் சாய்ஸ். சயின்ஸ் என்ன சொல்லுது இன்னும் கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வரல. பட் உங்கள் சாய்ஸ். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி அது பண்ணணுமோ பண்ணிக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.